கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பிதாக்களின் கர்த்தரின் வழியை கவனிக்கிறது போல அவர்களும் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்தேன் என்றார். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? இப்படியும் செய்வார் தேவன் என்று பேச விரும்புகிறேன். எப்படி பிரதர் செய்வார்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வார்த்தையை சொல்றேன். இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணின போது 7 ஜாதிகள் இருந்தது. எத்தனை ஜாதிகள்? 7 ஜாதிகள். அதுல ஆண்டவர் எமோரியர், எத்தியர், எபூசியர், கீத்காசியர் இப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட ஜாதிகள் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அதுல சில ஜாதியை அழிச்சிட்டு சிலதை அழிக்காம விட்டு வச்சிருந்தாராம். அது யார் நல்லதுக்காக தெரியுமா? உன் நல்லதுக்காகன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் தெரியுமா? அந்த 5ஐயும் அழிச்சவர் அந்த 2 ஜாதியை அழிச்சிருக்கலால, ஏன் அழிக்கலன்னு வேத வசனத்தை சொல்றேன். நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார்னு. ஏன் தெரியுமா? அந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டார்னா உனக்கு பெருமை வந்துடாது, இல்லாட்டி நீ ஆண்டவரை மறந்துட மாட்ட. நீ அவரை மறக்கும் போதெல்லாம் இந்த ஜாதியை எழும்ப பண்ணி நீ என்கிட்ட சேரு, என்கிட்ட வா, அப்பந்தான் அது குடைச்சல் தராதுன்னு சொல்லி பண்றதுக்காக தாங்க சிலதையெல்லாம் விட்டு வச்சிருந்தாரு. அந்த சத்துருவை விட்டு வச்சதை கூட ஒன்னு அழிக்கிறதுக்காக இல்லை, நீ அவரோட சேருகிறதற்காகத்தான் அதை வச்சிருந்தார். இன்னைக்கு நிறைய பெனினாள் என்கிறவள் வீட்டுக்குள்ளேயே சத்துருவா இருப்பா. எதுக்கு தெரியுமா? அன்னாலே நீ என்ன சார்ந்து என்ன சேர்ந்து வாழணும்னு தான். பவுலே, எதுக்கு உனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது? என்ன நான் பெருமை பாராட்டாதபடி, என்ன உயர்த்தாதபடி, அந்த முள்ளு குத்தும் போதெல்லாம் தான் நான் தேவ கிருபையை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறதற்காகத்தான். சத்துருவை வச்சது ஒன்ன அழிக்கிறதுக்காக இல்லை, நீ அவரோட கூட சேர்றதுக்காகத்தான், அவரோட கூட சேருகிறதற்காகத்தான். தாவீதுக்கு சவுலால துன்பம் வரும்போதெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொண்டான், கர்த்தரை சேர்ந்து கொண்டான், கர்த்தரோடு நெருங்கினான் தேவ பிள்ளையே. அதனால சில நேரத்துல கர்த்தர் அப்படியும் செய்வார். அதனால அதை அழிக்கணும்னு ஜெபம் பண்ணாத. நீ அவரை சார்ந்து இருக்கிற வரை அது ஒன்றும் பண்ணாது. ஆனா நீ அவரை சார்ந்து இல்லையோ, அதை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். ஏன் தெரியுமா? அவரை சார்ந்து இருக்க. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இப்படியும் தேவன் இந்த பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு புரியும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.